ஓம் சாந்தி. 11/12/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமண குலத்தினராக, பிராமண சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் மரண உலகத்தின் மனிதர் என்ற நிலையிலிருந்து அமரலோகத்தின் தேவதையாக ஆக வேண்டும். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு டிராமா பற்றிய மிகச் சரியான ஞானம் உள்ளது. டிராமாவின்படி இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது இந்த உலகம் ஒரு பைசா அளவுக்கு கூட மதிப்பற்றதாக ஆகிவிட்டது. நாம் மதிப்பு மிக்கவராக ஆக வேண்டும். இதில் என்னென்ன நடைபெறுகிறதோ அது அப்படியே கல்பத்திற்கு பிறகு மீண்டும் நடைபெறும். அதனால் நீங்கள் இந்த முழு உலகிலிருந்து எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். பாடல். வரப்போகிற நாளைய சித்திரம் நீங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் வரியை கேட்டீர்கள். வரப்போவது அமர உலகமாகும். அமர உலகம் மற்றும் மரண உலகத்தின் இடையில் உள்ள இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்போது பாபா சங்கம யுகத்தில் பாடம் கற்றுத்தருகிறார். அதனால் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்கின்றார். இதை நிச்சயம் செய்ய வேண்டும். நமக்கு எல்லையற்ற தந்தை படிப்பை சொல்லித் தருகின்றார். நமது நோக்கம், குறிக்கோள் இது: லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும், அல்லது மரண உலகத்தின் மனிதரிலிருந்து அமர உலகத்தின் தேவதை ஆக வேண்டும். இப்படிப்பட்ட படிப்பையோ ஒருபோதும் காதுகளால் கேட்டதில்லை. மேலும் குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருங்கள் என்று யாராவது சொல்வதை பார்த்ததும் இல்லை. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை நிச்சயம் செய்யுங்கள். எந்த தந்தை? எல்லையற்ற நிராகாரமான சிவத்தந்தை. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இப்போது நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும். முதலில் சூத்திர சம்பிரதாயத்தினராக இருந்தீர்கள். பாபா கல்புத்தியில் இருந்து பாரஸ் தங்க புத்தியாக ஆக்கியுள்ளார். முதலில் சத்தோ பிரதானமான தங்க புத்தி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். இப்போது மீண்டும் ஆகிறீர்கள். சத்யுகத்தின் எஜமானராக இருந்தீர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. சத்யுகத்தில் உலகத்தின் எஜமானராக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து ஏணிப்படியில் இறங்கியே சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவில் வந்திருக்கிறீர்கள். முதலில் சத்தோ பிரதானமாக இருக்கும்போது தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள். பிறகு ஆத்மாவின் மீது கரை படுகிறது. மனிதர்கள் புரிந்து கொள்ளுவதில்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். குருட்டு நம்பிக்கை இருந்தது. எதையும் தெரிந்து கொள்ளாமல் யாருக்காவது பூஜை செய்வது அல்லது நினைவு செய்வது குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படும். மேலும் தனது சிரேஷ்டமான தர்மம் மற்றும் சிரேஷ்டமான கர்மத்தையும் மறந்துவிட்டதால் கர்மமும் கீழான இழிந்த நிலையை அடைந்து தர்மத்திலும் தாழ்வடைந்து விட்டுள்ளனர். பாரதவாசிகள் இச்சமயம் தெய்வீக தர்மத்திலும் கீழானவர் ஆகியுள்ளனர். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் இல்லற மார்க்கத்தினர் ஆவீர்கள். அதே தேவதைகள் இப்போது அசுத்தமாகிவிட்டதால் தேவி தேவதை என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை. அதனால் பெயரை மாற்றி ஹிந்து என்று வைத்துள்ளனர். இதுவும் டிராமாவின் திட்டப்படி நடைபெறுகின்றது. அனைவரும் ஒரு தந்தையைத்தான் அழைக்கின்றனர். ஹே பதித்த பாவனரே, வாருங்கள் என்று. அந்த ஒரே இறை தந்தைதான் பிறப்பு இறப்பு அற்றவராக உள்ளார். பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் உள்ளது என்பதெல்லாம் கிடையாது. ஆத்மாவின் அல்லது பரமாத்மாவின் ரூபம் மிகவும் சூட்சுமமானது. அதை நட்சத்திரம் அல்லது பிந்து என்று சொல்கின்றனர். சிவனுக்கு பூஜை செய்கின்றனர். அவருக்கு சரீரமோ இல்லை. இப்போது ஆத்மா புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது. அதனால் அவரை பெரிய உருவமாக செய்கின்றனர் பூஜை செய்வதற்காக. சிவனுக்கு பூஜை செய்வதாக நினைக்கின்றனர். ஆனால் அவரது வடிவம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபாதான் இந்த நேரத்தில் புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிய மாட்டீர்கள். 84 லட்சம் பிறவிகள் என்று பொய் சொல்லிவிட்டனர்.
இப்போது பாபா குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள், பிறகு தேவதையாக ஆக வேண்டும். கலியுக மனிதர்கள், சூத்திரர்கள். பிராமணர்களாகிய உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் மனிதரில் இருந்து தேவதை ஆக வேண்டும் என்பதாகும். இந்த மரணலோகம் பத்திதமாக தூய்மையற்ற உலகமாக உள்ளது. புது உலகம் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் செய்கின்ற உலகமாக இருந்தது. இவர்களுக்கு ஒரே ராஜ்யம் இருந்தது. இவர்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தூய்மையாகி உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். உணவு மற்றும் பானத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிரேஷ்டமானவராக ஆவதற்கு ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும். 2. முரளியின் மூலம் தன்னை புத்துணர்ச்சி உள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்கே இருந்தாலும் சத்தோப்பிரதானம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். முரளியை ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. வரதானம். சுய நன்மையின் வெளிப்படையான நிரூபணத்தின் மூலம் உலக நன்மையின் சேவையில் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். இன்றைய காலகட்டத்தில் உடல் நோயான இதயத்தின் செயல் இழப்பு என்பது எப்படி அதிகமாக இருக்கிறதோ அப்படியே ஆன்மீக முன்னேற்றத்தில் மனமுடைந்து போவது என்ற நோய் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனமுடைந்த ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மாற்றத்தை பார்க்கும்போது மட்டும்தான் தைரியம் மற்றும் சக்தி என்பது வர முடியும். நிறைய கேட்டு விட்டார்கள், இப்பொழுது பார்க்க விரும்புகிறார்கள். ஆதாரத்தின் மூலமாக மாற்றத்தை விரும்புகிறார்கள். எனவே உலக நன்மைக்காக முதலில் தனக்கான நன்மையை முன்மாதிரியான ரூபத்தில் காட்டுங்கள். முதலில் தனக்கான நன்மையை முன்மாதிரியான ரூபத்தில் காட்டுங்கள். உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி பெறுவதற்கான சேவையில் வெற்றி மூர்த்தி ஆவதற்கான சாதனமே நேரடியான ஆதாரம்தான். இதன் மூலம்தான் தந்தையின் வெளிப்பாடு என்பது ஏற்படும். எதை பேசுகிறீர்களோ அது உங்களுடைய சொரூபத்தில் நடைமுறையில் தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகன். மற்றவர்களுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு ஒன்று சேர்ப்பதுதான், அதாவது ஒருமித்த கருத்தை உருவாக்குவதுதான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் ஆவதற்காக, அதாவது கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக நான் எந்த அளவிற்கு கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன் என்று சோதித்து பாருங்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீகம், கர்மம் மற்றும் சம்பந்தம் இரண்டிலும் சுயநலத்திலிருந்து எந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கின்றேன். எப்பொழுது கர்மத்தின் கணக்கு வழக்கு மற்றும் எந்த ஒரு வீணான சுபாவ சமஸ்காரத்திற்கு வசப்படுவதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் கர்மாத்தீத் மனோநிலையை பெற முடியும். எந்த ஒரு சேவையும் குழுவும் மற்றும் இயற்கையினுடைய சூழ்நிலையும் உங்களுடைய மனோநிலையை அல்லது உயர்ந்த மனோநிலையை தடுமாற வைக்கக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பதுதான் கர்மாத்தீத்த மனோநிலையின் அருகில் இருப்பதாகும். நல்லது. ஓம் சாந்தி.